from a rehab we have sent 2 persons for full-time ministry. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ரீஹேப் சென்டர் அதிலிருந்து கூட 2 முழுநேர ஊழியர்களை இந்த ஆண்டு அனுப்பி இருக்கிறோம். They are in Chennai. சென்னையிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். Doing their BTH படித்துக் கொண்டிருக்கிறார்கள். Our brother Moses helped them to reach safely. பிரதர் மோசஸ் அவர்கள் அவர்களுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொடுத்தார்கள். And then one girl we sent to Ludhiana, that is where this one youth with missions. ஒரு சகோதரியை நாங்கள் பெங்களூர் லூதியானா நகரத்துக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் ஒரு ஊழியத்தில் இணைந்து செயலாற்றுகிறார்கள். So please pray for them too. தயவுசெய்து அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். If we have good Samaritan seminary, then we can send here. நல்ல சமாரியன் பைபிள் காலேஜ் என்று ஆரம்பித்தால் இங்கேயும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம். Now the topic which I'm going to speak this morning is the exodus of believers' life. இன்றைக்கு நான் பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு ஒரு விசுவாசியின் யாத்திரை. We know that the Israelites were slave in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Without knowing the purpose of their life, அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமல், thinking that is it working for others, it is the purpose of their life. தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று தெரியாமலே அவர்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். The life was very hard. வாழ்க்கை கடினமாக இருந்தது. So they cried to God. எனவே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். They asked God to help them out from their misery. தங்களுடைய நிர்பந்தமான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உதவி செய்யும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். Then God heard their cry. தேவன் அவருடைய கதறுதலை கேட்டார். In Exodus chapter 3 verse 8, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோனியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். God told them that I have come down to deliver from the hand of Egyptians, to bring them from the land to a good and spacious land, and then land flowing with milk and honey, to the place of the Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Hivites and the Jebusites. 8ஆம் வசனத்தில் நாம் வாசித்த இந்த காரியங்கள் தான் ஆண்டவர், நான் இறங்கி வந்திருக்கிறேன், எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற இந்தந்த ஜனங்கள் வசிக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக. God showed them what he is going to do and where he is going to take them. அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்த்தார், எங்கே எடுத்து செல்ல போகிறார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். Good and spacious land, விசாலமான தேசம், நல்ல தேசம், land flowing with milk and honey, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். That is the place where God is preparing to take all the Israelites. எல்லா இஸ்ரவேலரையும் அந்த தேசத்துக்கு தான் ஆண்டவர் அழைத்து செல்ல ஆயத்தமாக இருந்தார். God showed them the destiny. தேவன் அவர்கள் சென்றடையும் இடத்தை இலக்கை பார்த்தார். But God did not show them the route. தேவன் அவர்கள் எங்கு செல்ல போகிறார்கள் என்பதை காண்பித்தார், எந்த வழியாக போக போகிறீர்கள் என்று காண்பிக்கவில்லை. That's what God also do to us. அதைத்தான் தேவன் நமக்கும் செய்கிறார். God show us what he is going to do with our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை காண்பிக்கிறார். He show us what he is going to do and where he is going to take us. அவர் என்ன செய்ய போகிறார், எங்கே நம்ம எடுத்து செல்ல போகிறார் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். But he doesn't tell us how the road will be. ஆனால் அந்த சாலை எப்படி இருக்கும், பாதை எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. God told us that I am going to take you to heaven. நான் உங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல போகிறேன். There are the streets of gold. அங்கே தங்க வீதி. The gates made with one pearl. ஒரே முத்தினால் செய்யப்பட்ட பெரிய
கேட், Yeah, and the walls adorned with precious stones. விலையேறப்பெற்ற முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள், Where the city have no sunset, no sunrise. அந்த பட்டணத்திலே சூரிய உதயமும் இல்லை, சூரிய அஸ்தமனமும் இல்லை. There's no pain, there's no sorrow, there's no more tears. அங்கே வேதனை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. We are sure that God is going to take us there. நம்மை ஆண்டவர் அங்கே எடுத்து செல்ல போகிறார் என்பதை நாம் நிச்சயம் அறிந்திருக்கிறோம். But he doesn't tell us how the road will be to reach that place. ஆனால் அந்த பரலோகத்துக்கு நாம் போகிற பாதை எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லவில்லை. I love singing this song. It's not an easy road. போகும் பாதை சுலபம் அல்ல என்று ஆங்கிலத்தில் இட்ஸ் நாட் an easy road என்ற அந்த பாடலை எனக்கு பிடிக்கும். Yeah, there is a hymn. It's not an easy road. It's not an easy road. Traveling to heaven. பரலோகத்துக்கு நாம் பயணிக்கிற அந்த பாதை சுலபமான பாதை அல்ல என்று ஒரு ஆங்கில பாடல் உண்டு. So Moses was called by God to go and deliver the Israelite. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசே ஆண்டவர் அழைத்தார். And God did miracles using Moses. மோசேயை பயன்படுத்தி ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். There Moses used interpreter, here Moses interprets. நம்ம பைபிள்ல மோசேக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டது ஆரோன், ஆனால் இங்கே ஜிஎஸ்பிஎஃப்ல மோசே ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார். Slow to understand, right? நான் சொல்றது புரியலையா? Anyway, Moses went and did miracles after miracles. மோசே போய் ஒன்றன் பின் ஒன்றாக அநேக அற்புதங்கள் செய்தார். Pharaoh hardened his heart. பார்வோன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தினான். And after the ninth miracles, அந்த இரவு அந்தகார அந்த அற்புதத்துக்கு பிறகு Pharaoh says, ஒன்பதாவது அற்புதத்துக்கு பிறகு, don't show your face again here. மீண்டும் உன் முகத்தை எனக்கு காண்பிக்காதே என்று மோசேயிடத்திலே சொன்னார். Moses, known to be the meekest man on earth, மோசே தான் பூமியிலே சாந்தமுள்ள மனிதன் என்று அறியப்பட்டிருந்தவர். said, fine. Okay, I will never come again here. அவர் சொன்னார், சரி நான் இனி உம்முடைய முகத்தில் முழிக்கவே மாட்டேன் என்று போய்விட்டார். He got frustration. அவருக்கே விரக்தி வந்தது. Moses got frustration. மோசே விரக்தி அடைந்தார். God says, go and do this. போய் இதை செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். He will do it. அவர் அதை செய்வார். And Pharaoh denied. பார்வோன் அனுப்ப முடியாது என்று மீண்டும் மறுப்பான். Again God says, go Moses, do this. மோசே இடத்துல ஆண்டவர் சொல்வார், திரும்ப போய் இதை செய் மோசே என்று. Again Pharaoh denied their exit. மீண்டும் பார்வோன் அவர்களை அனுப்ப மாட்டான். And it keeps on going on like that. So already 9 times. இப்படி நடந்து கொண்டிருந்தது 9வது முறை. Now he got frustration. மோசேயும் விரக்தி அடைந்து போனார். What about us? எங்களை குறித்து என்ன? We also get frustration. நம்மை குறித்து என்ன? நாமும் கூட மோசேயை போல விரக்தி அடைகிறோம் இல்லையா? We jump in the ministry. ஊழியத்திற்குள்ளாக உற்சாகமாய் வருகிறோம். We hear the word of God, the call of God. தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய குரலை கேட்கிறோம். And we follow our Lord. ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம். Thinking that it will be a good road. இது ஒரு நல்ல பாதையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நுழைகிறோம். Suddenly all potholes, திடீரென்று அங்கங்கே குழிகள், பள்ளங்கள், thorns, teasels comes up. முள்ளுகள், நெரிஞ்சில்கள். Want to go back home. திரும்ப வீட்டுக்கு போக விரும்புகிறோம். Want to go back where I started. நான் எங்கே இருந்து வந்தேனோ அங்கேயே ஓடி போக விரும்புகிறேன். But cannot go back. ஆனால் அப்படி திரும்பி செல்ல முடியாது. So sometimes we go, Lord, why these things are happening in my life? சில நேரம் அதனால கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கிறது? I thought that following you will give me health. ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றினால் எனக்கு ஆரோக்கியமும் சுகமும் கிடைக்கும் என்று நான் நினைத்தேனே. I thought there will not be sickness in me. என்னிலே வியாதி இருக்காது என்று நினைத்தேனே. I thought that whatever I approach, whatever I do, I will win always. நான் எதை செய்தாலும் அதிலே நீர் இருந்து என்னை ஆசீர்வதிப்பீர் என்று நான் நம்பினேனே. Sometimes have to face shame. ஆனால் சில நேரங்களிலே நான் அவமானத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது. And why the disappointment? ஏன் இந்த ஏமாற்றம்? Prayed again. மீண்டும் ஜெபிக்கிறோம். Nothing happens. ஒன்றும் நடக்கிறதில்லை. Pray again. மீண்டும் ஜெபிக்கிறோம். Nothing happens. ஒன்றும் நடக்கிறதில்லை. So after 4, 5, 6 times, then got frustration. 4, 5, 6 முறை ஜெபித்த பிறகு நாம் விரக்தி அடைகிறோம். Doubt comes. சந்தேகம் வருகிறது. Like John the Baptizer. யோவான் ஸ்நானகனை போல John the Baptizer point to Jesus says, this is the Lamb of God. முதலாவது யோவான் ஸ்நானகன் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்து,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். when there were lost followers, அநேக அவரை பின்பற்றுகிறவர்கள் இருந்தார்கள். he said, this is the Lamb of God. இதுதான் தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். But when he was alone in the jail, ஆனால் சிறைச்சாலையிலே அவர் தனிமையாக இருந்தபோது, when he was alone in the jail, சிறைச்சாலையிலே யோவான் தனியாக இருந்தபோது doubts came in him. அவருக்குள்ளாக சந்தேகம் வந்தது. Please go and ask, is it Jesus is the Lamb of God? தன்னுடைய சீஷரிடத்தில் சொன்னார், போய் கேளுங்கள், இவர்தான் தேவகுமாரனாகிய மேசியாவா இயேசு கிறிஸ்துவா என்று. When we are alone, நாம் தனியாக இருக்கும்போது, when we are separated, நாம் பிரிக்கப்பட்டிருக்கும் போது, thinking that this is the work of God, இதுதான் தேவனுடைய கிரியை வேலை என்று நினைக்கும் போது, then when we hit the disappointment, we try to go back. நாம் சோர்வுறும் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது திரும்ப பின்வாங்கி போக விரும்புகிறோம், திரும்பி போக விரும்புகிறோம். More than me, you might have experienced all these things. என்னை விட நீங்கள் அநேகர் இதை அனுபவித்திருப்பீர்கள். Mine is just starting. என்னுடையது இப்போதான் ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள். So Moses got frustration. மோசே விரக்தி அடைந்தார். But the thing about Moses that I like is that he is not frustrated towards God. His ஆனால் frustration மோசேயுடைய வாழ்க்கையில விசேஷ காரியம் என்னவென்றால் அவருடைய விரக்தி தேவனுக்கு எதிரானதல்ல, தேவனுக்கு நேரானதல்ல. is towards Pharaoh. பார்வோனை குறித்து தான் விரக்தி அடைந்தார். And next time also when they were asking for water, அதே போல இன்னொரு சூழ்நிலையிலே ஜனங்கள் தண்ணீருக்காக கேட்டபோது God said, go and speak. தேவன் சொன்னார், நீ கன்மலையோடு பேசு, Speak to the rock. கன்மலையோடு பேசு என்று சொன்னார். But his frustration, he ஆனால் went and hit the rock. ஆனால் அந்த தன்னுடைய விரக்தியிலே போய் அந்த கன்மலையை கோலால் அடித்தார். Sometimes we feel, சில நேரம் நாம் தோற்று போகிறோம், especially when we started follow Jesus Christ. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி சென்று கொண்டிருக்கும் போது We lose our job. நம்முடைய வேலையை இழந்து விடுகிறோம். Then the sickness come in the house. திடீரென்று வீட்டுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக வியாதி வருகிறது. Then financial strain. பிறகு பண கஷ்டம் ஏற்படுகிறது. We find that we are excluded and we are isolated and put inside a cell. நாம் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு தனி அறையிலே சிறையிலே அடைக்கப்பட்டது போல நம்மை குறித்து உணர்கிறோம். Let's journey this believer's life. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை பயணம் இப்படியாக அமைகிறது. Let's look here how they started the journey. இந்த விசுவாச பயணத்தை இவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் என்று பார்ப்போம். After the 10 miracle, 10 அற்புதங்களை கண்ட பிறகு they started their journey. தங்களுடைய பயணத்தை துவங்கினார்கள். They say, at last, எப்படியோ கடைசியாக Egypt, bye bye. எகிப்தே குட் பை, Pharaoh, goodbye. பார்வோனே குட் பை. And they came to Etham. That's the name of the place. அவர்கள் அந்த ஏதோம் என்ற இடத்துக்கு வந்தார்கள். But God said, don't go stay here. Go to Pehiroth. Go to that place, to other place. அந்த ஏதோம் என்ற இடத்துல இருந்து நீங்க இங்கே இருக்க வேண்டாம், நான் சொல்லும் இடத்துக்கு போங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். When they reached that place, அவர்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தபோது they saw the vast ocean spread out in front of them. அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சமுத்திரம் இருந்ததை பார்த்தார்கள். There was no way. அங்கே போக வழி இல்லை. They think, why did you bring us here? அப்பொழுது கேட்டார்கள், How I'm going to cross? நாங்கள் எப்படி இந்த இடத்தை கடந்து போக போகிறோம் சமுத்திரத்தை? Then not only that, they look back. அவர்கள் பின்னாக திரும்பி பார்த்தபோது When they look back, Pharaoh was chasing them. பார்வோன் அவர்களை துரத்தி வந்து கொண்டிருந்தான். And now all this patience is vaporized. இப்பொழுது அவர்களுக்கு இருந்த பொறுமையெல்லாம் ஆவியாய் போய்விட்டது. They don't know what to do. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. So they say, Moses, you brought here so that we die here in this place. மோசே, நீதான் எங்களை இங்கே கொண்டு வந்தாய், இங்கே சாகும்படியாகவா எங்களை கொண்டு வந்தாய்? Their freedom of joy was just for a moment. அவருடைய விடுதலை பெற்ற அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. And in God there is no shortcut. ஆண்டவரிடத்திலே குறுக்கு பாதை என்று எதுவும் இல்லை. There's no shortcut ministry. ஊழியத்தின் குறுக்கு பாதை ஊழியம் என்று இல்லை. God says, I will take this Israelite a long way. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நீண்ட தூர பயண பாதையின் வழியாக எடுத்து செல்லுவேன். Yeah, Exodus chapter 13 verse 17. யாத்ராகமம் 13:17 பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்
ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். 17 and 18. Yes, yeah. So it is not a shortcut, it's a long way. God says that they may be disappointed later. அது ஒரு குறுக்கு பாதை அல்ல, நீண்ட தூர பயணம், சுற்றுப்பாதையாக இருந்தது. So in the beginning of a believer's life, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆரம்பத்திலே God gives us a long rope. தேவன் நமக்கு நம்மிடத்தில் மிக பொறுமையாக இருக்கிறார். As soon as we start a journey, ஒரு பயணத்தை நாம் ஆரம்பிக்கும் போது God is faithful and took us along that we may not be harmed or be disappointed that இந்த we go back. பெலிஸ்தர் தேசம் வழியாய் போனால் இந்த மக்கள் மனமடிவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மாற்று பாதையில் எடுத்து சென்றார். அதே போல நம்மையும் நாம் சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் வழியாக நம்ம எடுத்து செல்லாமல் ஆண்டவர் வேறு பாதையிலே பாதுகாப்பாக எடுத்து செல்கிறார். So when they reach Pi-Hahiroth, அவர்கள் அந்த ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே இறங்கிய போது சேர்ந்தபோது these Israelites, they think they are going to die there. அங்கேதானே மரித்து போக போகிறோம் என்று இஸ்ரவேலர் நினைத்தார்கள். They know they are going to die. That's why they say, did you bring us to die here in this desert? தாங்கள் மரிக்க போகிறோம் என்று நினைத்ததினால் மோசேயிடத்தை கேட்டார்கள், நாங்கள் சாகும்படிக்கா இங்கே கொண்டு வந்தீர் எங்களை? When God is for us, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் God defies the death. தேவன் மரணத்தையே அவமாக்கி போடுகிறார். Death has nothing to do with us. மரணம் நம்மேல் ஒன்றும் ஆளுகை செலுத்த முடியாது. It is God. Our death is appointed by God. நம்முடைய மரணம் என்பது தேவனால் நியமிக்கப்படுகிறது. The time is in His hand. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. When we follow Him with all our faith, நம்முடைய முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றும் போது things start happening. அப்பொழுது காரியங்கள் செயல்பட தொடங்குகிறது. God asked Moses தேவன் மோசேயிடத்திலே கேட்டார், to take up that staff and then make a way through அந்த கோலை சமுத்திரத்துக்கு மேலாக உயர்த்தி அந்த வழியை உண்டாக்கும்படி சொன்னார். and they crossed at night. இரவு நேரத்திலே சமுத்திரத்தை கடந்தார்கள். Night, confusing the enemy. இரவு அந்த எதிரிகளுக்கு அது குழப்பத்தை கொடுத்தது. God gave light to the Israelites. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். And they crossed in the dry land. அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். Again God shows that I am with you. ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு காண்பித்தார், நான் உங்களோடு இருக்கிறேன். Many times when we are going through a hard life, ஒரு கடினமான வாழ்க்கை பயணத்தின் சூழ்நிலை வழியாக நாம் செல்லும் போது அநேக நேரங்களிலே when we face certain things that we don't want, நாம் விரும்பாத சில காரியங்களை வாழ்க்கையிலே சந்திக்கும் போது we think we are left alone. நாம் தனிமைப்படுத்தப்பட்டதாக தனியாக இருப்பதாக உணர்கிறோம். Everybody may leave us. எல்லாருமே நம்மை விட்டு போயிருந்திருக்கலாம். In the ministry, ஊழியத்தில் ஆகலாம். even my wife may leave me. என்னுடைய மனைவி கூட என்னை விட்டு போகலாம். Even my child may leave me. என்னுடைய மகள் கூட என்னை விட்டு போகலாம். Even GSPF will leave me. GSPF திருச்சபையும் என்னை கைவிடலாம். But God will not leave me. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். That is why we have to go through. எனவேதான் இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நாம் செல்ல வேண்டும். What happened to Job? யோபுக்கு என்ன நடந்தது? What is the wife says to Job? யோபுடைய மனைவி என்ன சொன்னாள்? Curse your God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். And do you know why all the children died but Job's wife did not die? எல்லா பிள்ளைகளும் மரித்து போனார்கள், 10 பிள்ளைகளும். ஆனால் யோபுடைய மனைவி மரிக்கவில்லை. ஏன் தெரியுமா? All the cattle died. எல்லா அவருக்கு இருந்த மிருகங்களும் செத்து போனது. Because she blessed them double. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். But wife, if she dies, God is not going to double it. மனைவி இறந்து விட்டால் ஆண்டவர் அதை இரண்டத்தனையாக பெருக வைக்க முடியாது. That's just a joke. அது ஒரு தமாஷ் தான். So God, when everybody may leave us, யார் வேண்டுமானாலும் நம்மை விட்டு போகலாம். God will not leave us. தேவன் நம்மை கைவிட மாட்டார். No matter what. என்ன நடந்தாலும் சரி. God is not following me or helping me or assist me or indwelling in me because of my goodness. என்னுடைய நன்மையினால் நற்குணத்தினால் ஆண்டவர் என்னை பின்பற்றவில்லை, எனக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை, என்னை நேசிக்கவில்லை.
God is not dwelling in me, Holy Spirit is dwelling in me because of doing some good things, some righteous things. நாம் சில நீதியான காரியங்களை நான் செய்கிறேன் என்றோ நல்ல காரியங்களை செய்கிறேன் என்பதனாலோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசமாக இருக்கவில்லை. God indwell in me because I have been bought by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். Yeah, God indwells in you because you are bought by the blood of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். That's why he says, never will I leave you, never will I nor will I forsake you. எனவே தான் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, உன்னை விட்டு ஒருபோதும் கைவிடுவதில்லை உன்னை. So after crossing the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகும் they are singing hallelujah, hallelujah. அல்லேலூயா என்று சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். And there was no water. அங்கே குடிக்க தண்ணீர் இல்லை. Water, the life-giving water, they are exhausted. ஜீவனை கொடுக்கிற தண்ணீர் இல்லை. 3 days without water. 3 நாள் தண்ணீர் இல்லை. And when they found the water, ஆனால் அதன் பிறகு ஒரு இடத்துல தண்ணீரை they கண்டுபிடித்தார்கள். cannot drink. அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. It was bitter. மிக கசப்பாக இருந்தது. Again they started complaining. திரும்பவும் முறுமுறுத்தார்கள். I wonder, with so many people, like more than 20-30 lakhs people following, everyone complaining how Moses was handling. 20-30 லட்சம் மக்கள் மோசேயை பின்பற்றினார்கள். அத்தனை பேரும் முறுமுறுத்தால் மோசே அதை எப்படித்தான் சமாளித்தாரோ எனக்கு தெரியாது. And then God told Moses to throw a wood. அப்பொழுது அந்த கசப்பான அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கட்டையை வீசும்படி சொன்னார் ஆண்டவர். It becomes sweet. அந்த மரத்தை அவர் வீசிய தண்ணீரில் போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறியது. And then food was exhausted. ஆகாரம் செலவழிந்து போனது. Again in Exodus chapter 16 verse 3 we see that food exhausted. ஆகார பற்றாக்குறை, ஆகாரம் இல்லாததினால் வந்த முறுமுறுப்பை குறித்து 16:3 வாசிக்கிறோம். God sent manna. தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். They say meat, we want meat. எங்களுக்கு மாமிசம் வேண்டும், கறி வேண்டும் என்று கேட்டார்கள். God sent meat. ஆண்டவர் அதையும் கொடுத்தார். Still God is faithful in providing their needs. அவருடைய தேவையை ஆண்டவர் உண்மையாய் அவர்களுக்கு சந்தித்து வந்தார். Then when they reached Rephidim, அவர் ரெஃபிதீம் என்ற இடத்துக்கு வந்தபோது, there's Exodus chapter 17 verse 3. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், there was no water again. அங்கும் தண்ணீர் இல்லை. ரெஃபிதீம் இல்லை. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். They don't have water to drink. குடிக்க தண்ணீர் இல்லை. But here we complain whether the water is sweet or not. Here we complain. This tasty water, this not tasty water, is it not? நம்ம பொதுவா இங்க தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க. நம்ம தண்ணி இருந்தாலும் முறுமுறுக்கிறோம். இந்த தண்ணி அப்படி இல்லை, இந்த தண்ணி ருசியா இல்லை. My brother says he ate even the spoiled rice. என்னுடைய அண்ணன் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் கெட்டுப்போன சாப்பாடை கூட சாப்பிட்டிருக்கிறார், சாதத்தை. So he came searching from some desert so that it can sweeten his mouth, like it's something to eat after food. நாம் பொதுவாக சாப்பிட்ட பிறகு ஏதாவது இனிப்பு சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல இந்த spoiled rice smells and then after eating that rice he wanted dessert. Yeah. அந்த கெட்டுப்போன சாதத்தை சாப்பிட்ட பிறகு Then my wife asked, why did you eat that spoiled rice? என்னுடைய மனைவி கேட்டார்கள், ஏன் அந்த கெட்டுப்போன சாதத்தை சாப்பிட்டீர்கள் என்று. Because I already prayed and said, thank you Lord Jesus for providing this rice. அவர் அந்த சாதம் கெட்டு போயிருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே கண்ணை மூடி ஜெபித்து விட்டார். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக நன்றி, இதை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து விட்டார். So I have to eat since I said thank you Lord. நான் ஏற்கனவே இந்த உணவை கொடுத்ததுக்காக நன்றி நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன பிறகு அந்த உணவை நான் தூக்கி போட விரும்பல, அதனால அதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னார். In our life, நம்முடைய வாழ்க்கையில not everything is going to be good. Not everything is எல்லாமே going to be good. சிறந்ததாக இருக்க போகிறதில்லை. We may experience those things. இப்படிப்பட்ட சில ஏமாற்றங்களை நாம் சந்திக்கப்போம். Yeah, especially when food is late. சில நேரம் உணவு தாமதமாகலாம். We prayed over the food. We say grace and say thank you God. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சாப்பாட்டுக்காக ஆண்டவருக்கு ஜெபித்து நன்றி சொல்லுகிறோம். After prayer when we looked at those curries,
ஆனால் ஜெபித்த பிறகு அந்த கரியை பார்த்த உடனே we start complaining, why is this, why is that? இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னு முறுமுறுத்து குறை சொல்றோம். Salt is too much உப்பு அதிகமா இருக்கு, and the chili is less. காரம் கம்மியா இருக்கு. Once we pray, ஜெபித்த பிறகு if you think that is the God give, take it happily. இதுதான் ஆண்டவர் கொடுத்த உணவுன்னு சொல்லி சந்தோஷமா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா In அப்புறம் life. சந்தோஷமா அதை சாப்பிடுங்க. In our life, நம்முடைய வாழ்க்கையிலே we prayed in the morning to guide and lead us. காலையில ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த நாளில் என்னை வழி நடத்தும் என்று ஜெபித்து விடுகிறோம். And if we face troubles on the day, அப்படி ஜெபித்து துவங்கிய நாளிலே பிரச்சனையை சந்திக்கும் போது say thank you Lord for this. Thank you Lord for this. ஆண்டவரே இந்த சவாலான சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். God has something to do with this incident. இந்த சம்பவத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். So we always need to thank God. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். So in Rephidim the water was over, there's no water, ரெவிதீமிலே தண்ணீர் இல்லை. and they got water after striking that rock. அந்த கன்மலையை அடித்த பிறகு தண்ணீர் வந்தது. As soon as they're drinking the water, their thirst were quenched. அந்த தண்ணீரை குடித்த உடனே தாகம் தீர்ந்தது. When they look up, அதன் பிறகு மேல் நோக்கி பார்த்தபோது they saw Amalekites அமலேக்கியர் வருவதை கண்டார்கள். ready to pounce on them. அவர்கள் மேல் தாக்குதல் நடத்த வருவதை கண்டார்கள். That's time Moses said, Joshua, go and fight. அப்பொழுது மோசே சொன்னார், யோசுவா நீ ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணு. And then Moses and her, they went up and they were holding the staff. மோசே ஆரோன் அவர்கள் போய் மேலே போய் அந்த கோலை எடுத்துக்கொண்டு மலையுச்சிக்கு சென்றார்கள். And the battles went as long as they lift up their arms. மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டிருந்த போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். When they let it down, Joshua army, they were withdrawing. மோசேயுடைய கை தாழ விழப்பட்ட போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். யோசுவா பின்வாங்கி போனார். So one problem just finished. இப்பதான் தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை இப்பதான் தீர்ந்துச்சு. Another bigger problem comes up. இன்னொரு அதைவிட பெரிய பிரச்சனை உடனடியாக வருகிறது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? This is the life of a believer. இதுதான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை. This is how God take us. இப்படித்தான் தேவன் நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். One after another. ஒன்றன் பின் ஒன்றாக. And then they win that again. In Numbers we see that Moses sends 12 spies. என்னாகமத்திலே வாசிக்கிறோம், மோசே 12 வேவுக்காரரை அனுப்புகிறார். And after spying that land, அந்த தேசத்தை வேவு பார்த்த பிறகு 10 of them they brought this report. 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். Leave all the plan to attack this place. Leave that plan to attack. இந்த இடத்தை தாக்குவதற்கான எல்லா திட்டத்தையும் விட்டுவிடுங்கள். Though God says that he will take us to promise to Canaan, don't think it. ஆண்டவர் கானானுக்கு எடுத்து செல்வேன் என்று சொல்லியிருந்தாலும் அதை குறித்து யோசிக்க வேண்டாம். This promised land is a fortified walls. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கோட்டையினால் பாதுகாக்கப்பட்ட தேசம். Though it is a big city, இது ஒரு பெரிய பட்டணமாக இருந்தாலும் it's a powerful city. சக்தி வாய்ந்த வல்லமையான And it's a very பட்டணம். And it's a large city. மிகப்பெரிய பட்டணம். And giants are there. ராட்சதர்கள் அங்கே இருக்கிறார்கள். It's not possible. எனவே அந்த தேசத்தை சுதந்தரிப்பது முடியாத காரியம். Even though God says it, தேவன் சொல்லி இருந்தாலும் let us not do. It's not possible. நாம் அதை செய்ய வேண்டாம், அது சாத்தியமில்லை. How many times we also say the same thing? நாமும் கூட எத்தனை நேரங்களிலே இதே வார்த்தைகளை சொல்லுகிறோம். When we look at those Israelites, we say they what kind of Israelites, stiff neck. We blame them. இஸ்ரவேலரை குறித்து வாசிக்கும் போது இதென்ன வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர் என்று அவர்களை குறை சொல்லுகிறோம். We also, God is so faithful to us, but when we face small little things, we tend to go back. நாமும் கூட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் சின்ன பிரச்சனை வந்தாலும் நாம் பின்னோக்கி திரும்பி பார்க்க முற்படுகிறோம். So God brought them in that Canaan against the fortified cities. God brought them. ஆனால் ஆண்டவர் அந்த கானானுக்கு எதிராக அவர்களை வெற்றி பெற செய்து கொண்டு வந்தார். They have to fight. அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் And thank
to Caleb and Joshua. யோசுவா காலேபுக்கு நன்றி. Because of them, they encouraged and then they went and fight. அவர்கள் நிமித்தம்தான் அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். And they won the battle. ஆனால் இறுதியாக அந்த யுத்தத்தை பெற்றார்கள். For to reach the Canaan land, they have to go through so many tests. கானானை சென்றடைய வேண்டுமானால் எத்தனையோ சோதனைகள் வழியாக நாம் செல்ல வேண்டும். God told them where he is taking that place. தேவன் எங்கே எடுத்து செல்கிறார் என்று சொன்னார். But God didn't tell them the route. ஆனால் பாதையை அவர் சொல்லவில்லை. That is how what God deals with us too. நம்மிடத்திலும் தேவன் அதைத்தான் செய்கிறார். God tells us that you are going to be taken. I'm going to take you to a heaven. நான் உங்களுக்கு ஒரு உங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். But how the road will be, ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. he didn't tell us. அதை தெளிவாய் சொல்லவில்லை. Every day, one step at a time, one day at a time. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். Without test, சோதனை இல்லாமல், there is no promotion. பரீட்சை இல்லாமல் பதவி உயர்வு இல்லை. Without trials, சோதனைகள் இல்லாமல் there's no promotion. பதவி உயர்வுகள் இல்லை. Joseph did not know how to interpret dream when he had that vision. யோசேப்பு அவனுக்கென்று ஒரு கனவு வந்தபோது அவனுடைய கனவுக்கே அவனால் தெளிவான அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. He learned it in the jail. ஆனால் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் அந்த ஞானத்தை சிறைச்சாலையிலே கற்றுக்கொண்டான். When those two persons, one baker அந்த சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் and then the butler, they dream. சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் சிறைச்சாலையிலே கனவு கண்டபோது That time God gave him that gift of interpreting dreams. அப்பொழுது சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொல்லும்படியான ஞானத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். God showed Joseph that he will be a great man in his dream during his teenage or childhood times. அவனுடைய வாலிப வயதிலே ஆண்டவர் யோசேப்புக்கு நீ ஒரு பெரிய தலைவனாக உயரப்போகிறாய் என்ற அந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார். But to reach that dream, அந்த கனவை அடைவதற்கு God did not tell him how the road will be. அவன் போகும் பாதை எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. God did not tell him that your brother will sell you away to the Ishmaelites. உன்னுடைய சகோதரர்கள் உன்னை இஸ்மவேலருக்கு விற்று போடுவார்கள் என்று சொல்லவில்லை. Then you will end up in Potiphar's house. அதன் பிறகு போத்திபார் வீட்டுக்கு போவாய் என்றும் சொல்லவில்லை. And then you will be in the jail. நீ சிறைச்சாலையில் இருப்பாய் என்றும் சொல்லவில்லை. 13 years you are going to suffer in Egypt. 13 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே கஷ்டப்பட போகிறாய் என்று சொல்லவில்லை. Then only I will lift you up. அதன் பிறகுதான் நான் உன்னை உயர்த்துவேன். God didn't show his plan. தேவன் அந்த திட்டத்தை சொல்லவில்லை, காண்பிக்கவில்லை. What God did is just show what he is going to do. என்ன செய்ய போகிறான் என்பதை மாத்திரம் காண்பித்தார். Without tests there's no testimony. சோதனை என்று வராமல் சாட்சி என்பது உருவாகாது. So without trials there is no promotions. பாடுகள் இல்லாமல் பதவி உயர்வுகள் இல்லை. And we see the same thing in the life of Gideon. கிதியோனுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கிறோம். Before Gideon fought any war, எந்த யுத்தத்தையும் செய்வதற்கு முன்பாகவே the angel came and told him, you are a mighty warrior. நீ பராக்கிரமசாலி என்று தேவதூதன் அவனிடத்திலே சொன்னார். Already gave him the destiny what is going to be. அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் மாறப்போகிறான் என்பதை, பராக்கிரமசாலியாக இருக்க போகிறான் என்பதை சொல்லிவிட்டார். But after that he went through so many tests and trials. அதன் பிறகு எத்தனையோ சோதனைகள் வழியாக, போராட்டங்கள் வழியாக கிதியோன் சென்றார். We don't know what's going to happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்று கூட நமக்கு தெரியாது. We never know what's going to happen to me or to this church. எனக்கு என்ன நடக்கும், இந்த திருச்சபைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. But what God has promised, ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ he will fulfill it. அதை அவர் நிறைவேற்றுவார். Through our journey with God, நம்முடைய தேவனோடு கூடிய நம்முடைய பயணத்திலே we are going to reach. நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை சென்றடைவோம். No matter what are the tests that we are going to face. நாம் சந்திக்க போகிற பாடுகள், உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. There may come times when we weep for 2 or 3 days without any result. எந்த விதமான பலனும் இல்லாமல், பதிலும் இல்லாமல் 2-3 நாட்கள் அழுது கொண்டு, ஜெபித்து கொண்டு, காத்து கொண்டு இருக்கிற நேரங்கள் வரலாம். In our life also, we may in our homes,
there may be a problem and trouble which we have been praying for 25 years and nothing happened till now. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். சொல்லப்போனால் இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை. Or sometimes we pray for somebody, special person. We pray that he repent and come to God, but nothing happens. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக अनेक ஆண்டுகளாக ஜெபிக்கிறோம். இவர் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டும் என்று, ஆனால் ஒன்றும் நடக்கிறதில்லை. Never lose heart. சோர்ந்து போகாதிருங்கள். God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். He is going to answer the prayer one day. ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கத்தான் போகிறார். Don't look at the route. பாதையை பார்க்காதே, Look at the destination. சேருமிடத்தை பார். God promised it. தேவன் அதை வாக்கு பண்ணி He இருக்கிறார். will fulfill it. அவர் அதை செய்வார். Amen. ஆமென். Let us pray. ஜெபிப்போம். Father, thank you so much for giving us a wonderful time, Lord. பிதாவே, நீர் கொடுத்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி. Teaching us, oh God, that we need to lean always on you. எப்பொழுதும் உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. The problem and the trouble that we are facing at this moment, இந்த நேரத்திலே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், it is part of the program that you have for us. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தின் ஒரு பகுதிதான். Thank you, Lord, for all the problems and the trouble that we are going through. நாங்கள் கடந்து போகிற இந்த கஷ்டங்கள், பாடுகள் வழியாக செல்கிறோம். இதற்காக நன்றி. Give us the strength, Lord. எங்களுக்கு The strength to continue endure, Lord. தொடர்ந்து இந்த பயணத்தில் நிலைத்திருக்கும்படியான பலத்தை எங்களுக்கு தாரும். Bless each and every one of us. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். You know their needs. நீர் ஒவ்வொருடைய தேவையும் அறிந்திருக்கிறீர். Dear Lord, meet their needs. அவருடைய தேவையை நீர் சந்தித்தருளும். And help each and every one of us எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். to lift up your name உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, and to glorify your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஆமென்.